தற்போது நம்முடன் பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன்னு திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் என்பது உண்மையிலேயே தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் வாழ்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை, துயரத்தை, சோகத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சி. ஆனா இதை வச்சு அரசியல் நடத்தணும் என்று அரசியல் கட்சிகள் விரும்புவது என்பது நிச்சயம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை திரு திருமாவளவன் அவர்களுமே ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தி செல்லுகிற தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற திருமாவளவன் சொல்வது என்பது உண்மையிலேயே ஒரு சரியான பார்வை இல்லை, ஒரு முறையான ஜனநாயக ரீதியான அணுகுமுறை இல்லை. இந்த சாவு எப்படி நிகழ்ந்தது, இத்தனை பேர் எப்படி ஒரே நேரத்தில் உயிரிழக்க வேண்டிய, பலியாக வேண்டிய அபாயம் ஏற்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நிலவி வருகிறது. அரசின் மீது, காவல்துறையின் மீது, விஜய் மீது, இதை தாண்டி பொதுமக்கள் மீது கூட பல்வேறு விதமான விமர்சன கருத்துக்களை செய்து வருகிறார்கள். திரு விஜய் அவர்கள் பல்வேறு இடங்கள்ல, ஒரு 5-6 இடங்கள்ல இந்த தொடர் பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட பொழுது அங்கு இதைவிடவும் கூடுதலான நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அங்கு நடைபெறாத அசம்பாவிதம் கரூரில் மட்டும் எப்படி நடைபெற்றது என்கிற சந்தேக பார்வையுமே இருக்கிறது. இதையும் தாண்டி அந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற அடுத்த 10 நிமிடங்களில் உள்ளூர் காவல்துறை, அரசு அதிகாரிகள், மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அரசு துறை உயர் அதிகாரிகள் என்று துரித கதியில் செயல்பட்ட அந்த ஒரு பரபரப்பு, பதற்றம் என்பதும் கூட பொதுவெளியில் சந்தேகம் இருக்கிறது. அரசனுடைய இந்த துரித நடவடிக்கையை ஒரு சாரார் வரவேற்றாலும் கூட இதன் மீதும் கூட ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்விலும் இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு, பதட்டம், அவசர கதியில எதுவுமே நடைபெறவில்லையே. இரவோடு இரவாக விடியற்காலைக்குள்ள முதல்வர் அங்கே சென்றார். உடனடியாக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைக்கிறார். ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு குறைந்தபட்சம் 1 வார காலமாவது ஆகும். அவங்களுக்கு அதிகாரிகள் என்னென்ன விசாரணை நடத்தணும், எவ்வளவு காலக்கெடு என்பதையெல்லாம் நிர்ணயித்து அதற்கான ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அவருக்கென ஒரு அலுவலகம் ஒதுக்கி அவர்களுக்கென உதவியாளர்கள், தட்டச்சாளர்கள் இவர்கள்லாம் நியமித்து தான் ஒரு குறைந்தபட்சம் 1 வார காலத்தில் தான் விசாரணை தொடங்கும். ஆனால் இரவு அறிவிக்கப்பட்ட உடனே அதிகாலையிலே சென்று அவர் சம்பவ இடத்துல விசாரிப்பது என்பது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் கூட ஏன் இப்படி இந்த பரபரப்பு, பதற்றம் என்கிற பொதுவெளி சந்தேகம் இருக்கிறது. இப்ப இந்த நிலையில் திரு விஜய் மீதும் நிச்சயமா குற்றச்சாட்டு இருக்கிறது. விஜய் தன்னுடைய ரசிகர்களை இன்னும் ரசிகர்களாக வைத்திருக்கிறார், அரசியல் படுத்தவில்லை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கவில்லை, ஒரு தலைவன் சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இல்ல, ஒரு இன்னுமே ஒரு கூடுதல் வெறிகொண்ட ரசிக கூட்டத்தையே வைத்திருக்கிறார் என்கிற பார்வை இருக்கிறது. காவல்துறை தரப்பில் அரசு தரப்பில் தெரிவித்த மாதிரி அங்கு நெரிசலான பகுதி, ஏற்கனவே கூட்டம் இருக்கிறது, உங்களோடு வருகிற இந்த கூட்டம் இணைகிற பொழுது அசம்பாவிதம் ஏற்படும் என்று பக்கத்திலே ஒரு 400-500 மீட்டர் தூரத்திலே நிறுத்தி அங்கு பேச சொன்ன போது அவர் பேசவில்லை என்கிறார்கள். தாமதித்து வந்தார், இன்னும் அதிக கூட்டம் வர வேண்டும் என்று தாமதித்து வந்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த குற்றச்சாட்டுகளின் மீது ஒரு சிபிஐ விசாரணை வேணும் அல்லது உச்ச நீதிமன்ற பணியில் இருக்கிற நீதிபதியின் தலைமையிலே விசாரணை வேண்டும் என்கிற அந்த கருத்தும் கூட பரவலாக இருக்கிறது. எனவே எப்படி இது நடந்தது, இதன் பின்னணி என்ன என்பதை முழுமையாக விசாரித்து அறிந்து வருவதற்கு முன்பு விஜய் ஏன் கைது செய்யப்படவில்லை, விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கிற திருமாவளவன் கூறுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. விசாரணையின் முடிவில் யார் மீது தவறு, அந்த தவறு இழைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதுதான் சரியாக இருக்கும். சகோதரி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு துரைக்கர்ணா.